ரமதானின் சிந்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பெருநாள் தினத்தின் சட்டதிட்டங்களும் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை பற்றி சில தகவல்களை அறிய இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு 2 பெருநாள் தினங்களை சந்தோஷமான முறையில் மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்துள்ளான். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்கின்ற நோன்பு பெருநாள், மற்றொன்று ஈதுல் அல்ஹா என்கின்ற துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த பெருநாள். இந்த 2 தினங்கள் தான் இஸ்லாமிய சமூகத்தில் கொண்டாடப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட 2 பெருநாள் தினங்களாகும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்தடைந்த போது மதீனாவாசிகளுக்கு விளையாடுவதற்கென 2 நாட்கள் இருந்தன. அந்த 2 நாட்களில் மதீனாவாசிகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 நாட்கள் எவ்வகையை சார்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் அறியாமை காலத்தின் இந்த நாட்களில் நாங்கள் விளையாடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று பதிலளித்தார்கள். அதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த 2 நாட்களை விட சிறந்ததாகவும் இந்த 2 நாட்களுக்கு பகரமாக ஈதுல் அல்ஹா எனும் ஹஜ் பெருநாளையும் ஈதுல் ஃபித்ர் என்னும் ரமலான் இந்த நோன்பு பெருநாளையும் வழங்கி இருக்கின்றான் என்று கூறினார்கள். இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதிலே 1134வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இந்த ஹதீஸின் மூலம் நாம் அறியக்கூடிய செய்தி என்னவென்றால், பெருநாள் தினத்தன்று மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விளையாடலாம். சந்தோஷத்தை மார்க்க எல்லைகளை வரம்புகளை மீறாமல் விளையாட்டு போட்டிகள் நடத்துவதன் மூலம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். பாடல்களை பாடுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. அதே நேரத்தில் இசைக்கக்கூடாது, இசை கச்சேரிகள் நடத்தப்படக்கூடாது, மார்க்கத்தின் எல்லைகள் மீறப்படக்கூடாது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்தில் நாம் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பெருநாள் தினத்திலே குளித்து நறுமணம் பூசி புத்தாடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று பெருநாள் தொழுகை திடலில் நடத்துவதுதான் நபி வழியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மஸ்ஜிது நபவியிலே ஒரு ரக்காத் தொழுதால் 1000 ரக்காத் தொழுத நன்மை உண்டு என்ற அந்த நிலையிலும் கூட, மக்காவிலே ஒரு ரக்காத் தொழுதால் 1,00,000 ரக்காத் தொழுத நன்மை உண்டு என்ற அந்த நிலையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை திடலில் தான் சென்று தொழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். பெருநாள் தொழுகையை பொறுத்த மட்டில் அதற்கு பாங்கோ இக்காமத்தோ முன்பின் சுன்னத்துகளோ கிடையாது. சில நேரங்களில் இடவசதியின் காரணமாக அல்லது மழை போன்ற காரணங்கள் ஏற்பட்டால் பள்ளிவாசலில் தொழுவதற்கும் அனுமதி இருக்கின்றது. அப்படி பள்ளிவாசலில் ஒருவர் பெருநாள் தொழுகை தொழுவதற்காக வருகை தந்தால் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற அடிப்படையில் அவர் பள்ளி காணிக்கை தொழுகையாக 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் முன்பின் சுன்னத்துகளாக பெருநாள் தொழுகையினுடைய சுன்னத்துகள் கிடையாது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவர் வரும்போது ஒரு வழியாகவும் செல்லும் போது வேறு பாதையிலும் செல்ல வேண்டும். இப்படி பாதை மாறி செல்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். பெருநாள் தொழுகைக்கு நடந்து வருவதும் சுன்னத்தான ஒரு வழிமுறையாக பார்க்கின்றோம். அதே போன்று பெருநாள் தொழுகைக்கு வீட்டிலிருந்து வெளியேறியது முதல் திடலுக்கு வருகை தந்து தொழுகை ஆரம்பமாகும் வரை ஆண்கள் சப்தமாக, பெண்கள் உறக்க சப்தமின்றியும் தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் ஒருவர் சொல்ல மற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்து கூட்டமாக கோரஸாக ஒரே சப்தமாக தக்பீர் சொல்வதற்கு நபி வழியில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீரினுடைய வாசகங்களை பொறுத்த மட்டில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா என்றும் நாம் சொல்லலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இப்படி பல முறைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தக்பீர் சொல்லியதாக சில வாசகங்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இந்த நோன்பு பெருநாள் தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணாமல் புறப்பட மாட்டார்கள். ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு முன் உண்ண மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஹதீஸில் இருந்து நம்மால் விளங்க முடிகின்றது. எனவே நோன்பு பெருநாள் தினத்தன்று வீட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் பேரித்தம்பளத்தையாவது உண்டு விட்டவர்கள் செல்ல வேண்டும் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். பெருநாள் தொழுகைக்குரிய அந்த நேரத்தை பொறுத்த மட்டில் சூரியன் உதித்து சுமார் 15 நிமிடங்கள் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும்.
சுமார் சூரியன் உதித்து 15 நிமிடங்களில் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான நேரம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நமது ஊர்களில் பல இடங்களிலே மிகவும் தாமதமாக சூரியன் உதித்து மிகவும் தாமதமாக தொழுகை நடைபெறுவதை பார்க்கின்றோம். இது சுன்னாவுக்கும் முற்றிலும் மாற்றமான ஒரு செயல் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்கள் கூடுதலாக கட்ட வேண்டும். இந்த 7 தக்பீரை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு தக்பீரின் போதும் கையை அவிழ்த்து கட்ட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்கள் அதிகப்படியாக சொல்ல வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்கள் அதிகப்படியாக சொல்ல வேண்டும். முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் காஃப் 50வது அத்தியாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருப்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று சூரத்துல் கமர் 54வது அத்தியாயத்தை சில வேளைகளில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஓதி இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் ஆலா 87வது அத்தியாயத்தையும் சூரத்துல் காஷியா 88வது அத்தியாயத்தையும் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் ஓதி இருப்பதாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எனவே இமாம் அவர்களுக்கு எந்த சூரா ஓதுவது எளிமையாக இருக்கின்றதோ, எந்த சூரா ஓதுவதற்கு நீண்ட நேரம் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குமோ அந்த சூறாவை அவர்கள் ஓதி என்ன செய்யலாம். நான் சொல்லப்பட்ட இந்த சூறாக்களில் ஏதாவது ஒரு சூறாவை ஓதி அவர்கள் பெருநாள் தொழுகையை நடத்தலாம். பெருநாள் தொழுகைக்கு பின்புதான் உரை நிகழ்த்த வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று பெருநாள் தொழுகை முடித்த பிறகு பெருநாளின் போது மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இதிலும் எந்த விதமான தடையும் இல்லை. சிலர் ஈத் முபாரக் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் சஹாபாக்கள் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் நற்செயல்களை அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக என்று வாழ்த்துக்களை பரிமாறியதாக நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். சஹீஹான அசர்களிலே பார்க்கின்றோம். எனவே சஹாபாக்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் நற்செயல்களை அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. இந்த 2 பெருநாட்களிலும் கன்னி பெண்கள், மாதவிடாய் பெண்கள் என அனைவரும் பங்கு பெற வேண்டும். தொழுமிடத்தை விட்டு மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். பெருநாள் உரையில் பங்கெடுப்பதற்கும் பங்கெடுக்காமல் இருப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி உண்டு என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருநாளில் பெண்களுக்கு இமாம் உபதேசம் புரிவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெண்கள் சபைக்கு சென்று தனியாக அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று பெண்களுக்கு சில உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே அந்த காலகட்டத்தில் சப்தங்கள் பெண்கள் மத்தியில் அதிகமாக சென்றடையாது என்ற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தனியாக சென்று பெண்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் சப்தங்கள் செல்வதற்கான கருவிகள் இருக்கின்ற காரணத்தினால் தனியாக சென்று உபதேசம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் சுன்னாவை பின்பற்றி இப்படி உபதேசம் செய்தால் அதுவும் குற்றமாகாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.